بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை நானும் நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்றி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய ஈமானுக்கு, தக்வாவுக்கு தேவையான பல்வேறு விவரங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும், அதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்பதை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் படைத்து வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு, எனக்கு மட்டுமே இபாதத்து செய்வதற்காகத்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தை எல்லாம் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹு தாலா படைத்து
வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி, நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலகத்தில் இருக்கிற இன்னபிறைய என்னுடைய அருள் கொடைகள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி படைத்தேன், உங்களை நான் படைத்தது என்னை மட்டுமே நீங்கள் வணங்குவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹுவால் உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இணை துணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து மரணித்தால் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய உரை இந்த உரை. இஸ்லாமிய தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும், அல்லாஹுவை விட்டுவிட்டு யாராவது இந்த உலகத்தில் அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவனால் படைக்கப்பட்டவர்களுக்கு, அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்து போனாலும் சரி, அவர்கள் நபிமார்களானாலும் சரி, அவர்கள் எந்த ஒரு இறை விசுவாசிகளானாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை வேறு யாருக்காவது இந்த மனித சமூகத்தினர்கள் செய்தால், நபிமார்களையோ வானவர்களையோ ஜின்களையோ உயிரோடு இருக்கிற மனிதர்களையோ அல்லது இறந்து போன சமாதிகளையோ அல்லது உயிரற்ற பொருள்களாக திகழ்கின்ற பூமி, கடல், சூரியன், சந்திரன் என்று அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பொருள்களை யாராவது வணங்கி வழிபட்டு வந்தால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகளை இந்த உரையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய நீதிமன்றத்தில் மனிதர்களை எல்லாம் எழுத்தி நிப்பாட்டப்பட்டு அல்லாஹு தாலாவினுடைய விசாரணையை நீங்கள் கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன குறை வைத்தான், என்ன காரணத்தை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே போய் சொல்ல போகிறார்கள். இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த நியாயத்தையும் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹுவை பார்த்து எந்த குறையையும் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு வகையான அருள் கொடைகளை இந்த உலகத்தில் கேட்காமலேயே கொடுக்கிறான். யாரும் மன்றாடாமலேயே அல்லாஹு தாலா வழங்குகிறான். அல்லாஹ்வினுடைய சூரியனை, அல்லாஹ்வினுடைய சந்திரனை, அல்லாஹ் இந்த உலகத்தில் மழை பொழிவித்தால் அந்த மழை நீரை, இந்த பூமியை, சுவாசிக்கின்ற காற்றை இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்குகிறானா என்றால் இல்லை, அல்லாஹுவை நிராகரித்த மக்களுக்கும் வழங்குகிறான், அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்த மக்களுக்கும் வழங்குகிறான். இப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு நிறைய செல்வாக்குகளை, வசதி வாய்ப்புகளை, அருள் கொடைகளை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா வழங்கி இருக்க, எந்த ஒரு நியாயமும் இல்லாமல், எந்த வகையான காரணமும் இல்லாமல், அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயமாக திகழ்கின்ற, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்கிற மக்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு அநியாயம், இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். உலகத்திற்கு தௌஹீத ஏகத்துவத்தை, ஓரிரை கோட்பாட்டை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயம் அந்த அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செய்து வாழ்கிறார்களா என்றால் இல்லை என்கிற ஒரு அவல நிலை. அவுலியாக்கள், அன்பியாக்கள், பத்ரீங்கள் என்றெல்லாம் சொல்லி இறந்து போன நாதாக்களுக்கெல்லாம், மையவாடிகளுக்கு, கபரஸ்தான்களுக்கு தர்காக்களை கட்டி உயர்த்தி அங்கு போய் சென்று பிரார்த்தனை செய்வது, சுஜூது செய்வது, ஏத்திகாஃப் போன்ற வணக்க வழிபாடுகளை அங்கு போய் சென்று செய்வது, தவாப் செய்வதைப் போல வலம் வருவது, நேர்ச்சை செய்வது, நோன்பு நோற்பது, சுஜூது செய்வது, பிரார்த்தனை செய்வது, கந்தூரி நடத்துவது, விழா எடுப்பது, இப்படி எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு. காரணம் என்னவாம்? மானஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். ஹாஉலாஇ ஸுஃபஹாஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ஒரு இவர்கள் பரிந்து பேசுவார்கள் என்றெல்லாம் நியாயங்களை தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொண்டு, இப்படி அல்லாஹுவால் படைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து போன இறை நேசர்களுடைய மையவாடிக்கு சென்று வணக்க வழிபாடுகளை செலுத்துகிற முஸ்லிம்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய உரை இந்த உரை. இந்த உலகத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் முதிர்ந்து போனால்
அவர்களெல்லாம் கடவுளுடைய அவதாரம் என நினைத்து அவர்களுக்கு போய் வணக்க வழிபாடுகளை செய்து ஆன்மீகத்தில் தோற்று போய் இந்த வீதியில் மிகவும் அசிங்கப்பட்டு நிற்கின்ற இந்து சமுதாய மக்கள் கேட்க வேண்டிய உரை. அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் ஓரிரையை போதிப்பதற்காக வேண்டி வந்த இறைவனுடைய ஒரு தூதர். ஆனால் அவருடைய கொள்கைக்கு நேர்மாறாக அவர் அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்ட பிறகு, இந்த பூமியிலிருந்து அவர் வெளியேறிய பிறகு, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவரை கடவுளுடைய மகன் என்றும் அவரையே கடவுள் என்றும் வணங்கி வழிபடுகிற கிறிஸ்தவ அன்பர்கள் யாராவது இருந்தால் கூர்ந்து கவனிக்க வேண்டிய உரை இந்த உரை. காரணம், இந்து சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் இஸ்லாமிய சமுதாயத்தினர்களும் பூர்ண ஜென்ம பூமி என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் மறுமை என்றும் நாமெல்லாம் நம்புகிற அந்த உலகத்தில் நடைபெறுகிற சத்திய செயல்பாடுகளை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கூறுகிற சத்திய வேத வரிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் அன்பார்களே. ஏனென்றால் நமக்கெல்லாம் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை மட்டுமே தான் வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாமெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். அந்த படைக்கப்பட்ட அந்த நோக்கத்திற்கு நேர் எதிர்மாறாக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், மறுமை நாளில் இவர்கள் நம்மை கைபிடித்து காப்பாற்றுவார்கள் என்கிற நினைப்பு இருந்தால் அது இந்த உரையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய நீதிமன்றத்தில் எல்லா மனிதர்களும் எழுப்பி நிப்பாட்டப்பட்டிருக்கின்ற அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹு தஆலா ஆரம்பமாக சொல்லுகிறான், அந்த நீதிமன்றம் எப்படிப்பட்ட நீதிமன்றம் என்றால், அந்த நீதிமன்றத்தில் உறவு முறைகளுக்கு வேலை இல்லை. நபிமார்களுடைய மகள் என்பதற்காக வேண்டி, நபிமார்களுடைய மகன் என்பதற்காக வேண்டி, நபிமார்களை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பதற்காக வேண்டி, நபிமார்களுடைய வாரிசுகள் என்பதற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எந்த வகையான பாரபட்சமோ எந்த வகையான இலகுவான விசாரணையோ நிச்சயம் இருக்காது. பேரங்களும் பந்தங்களும் உறவு முறைகளும் மறுமை நாளில் நிச்சயம் இருக்காது என்பதுதான் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தினுடைய அடிப்படை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் 79வது அத்தியாயத்தின் 8வது வசனம், குலூபி யௌமைதின் வாஜிஃபா. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், அந்த நாள் உள்ளத்தை எல்லாம் நடுநடுங்க வைக்கின்ற நாள். அந்த நாள் உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் திகைப்படைய வைக்கின்ற நாள். அந்த நாள் சாதாரணப்பட்ட நாள் அல்ல. எல்லா உள்ளங்களும் நடுநடுங்கி எல்லா உள்ளங்களும் திகைப்படைந்து நிற்கிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 22வது அத்தியாயத்தின் 2வது வசனம், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லத் வதலஉ குல்லு ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், குழந்தைக்கு தன்னுடைய மார்பகத்தில் பால் கொடுத்து கொண்டிருந்த ஒரு தாய் அந்த குழந்தையே தூக்கி வீசி விடுகிற நாள் அந்த நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? கற்பறையில் இருக்கிற ஒரு பெண் பிரசவித்து விடுவாள், வேதனையே அவளுக்கு தெரியாது. அது அப்படிப்பட்ட நாள் அந்த நாள். கர்ப்பிணிகள் எல்லாம் குழந்தையை ஈன்று விடுவார்கள். குழந்தையை ஈன்று விடுகிற அந்த வேதனையை கூட அந்த பெண்களுக்கு தெரியாதாம். மக்கள் எல்லாம் அந்த நாளில் ஒரு மயக்கத்தில் நிற்பார்கள். அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, அல்லாஹ்வினுடைய படு பயங்கரமான அந்த விசாரணை மன்றத்தை பார்க்கிற அந்த நீதிமன்றத்தை பார்த்த பிறகு ஏற்பட்ட மயக்கம் அந்த மயக்கம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பர்களே, மேலும் அல்லாஹ் 18வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅரிது அலா ரப்பிக ஸஃபன். அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை எல்லாம் எழுப்பி அணி அணியாக அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுவான். லக்கத் ஜிஅதுமூனா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா.
ஆரம்பத்தில் எந்த இறைவன் உங்களை படைத்தானோ அதே போன்றே இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் வந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பல் ஜஅம்தும் அல்லன் தஜ்அல லக்கும் மௌஇதா, இந்த நாளை பொடும்போக்காக நினைத்த மக்கள், இந்த நாள் ஏற்படாது என்று பேசிக் கொண்டிருந்த மக்கள், இப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டாகாது என்று இந்த நாளை நிராகரித்து வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இப்பொழுது தெரிகிறதா இந்த நாள்? இப்பொழுது வந்து விட்டீர்களா என்னிடத்தில்? இதுதான் அந்த நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற வசனம் இந்த வசனம். அணி அணியாக மக்களை நிறுத்தி ஆரம்பத்தில் உங்களை நான் ஒன்றுமில்லாமல் படைத்ததைப் போல மீண்டும் உங்களை நான் உயிர் கொடுத்து எழுப்பி இதோ என்னிடத்தில் நீங்கள் வந்து விட்டீர்கள். இந்த நாள் இப்பொழுது உண்மைதானே? இந்த நாள் பொய்யில்லையே? இந்த நாளை நிராகரித்து பொடும்போக்காக வாழ்ந்தீர்களே, அதுதான் இந்த நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் திருமறை குர்ஆனில். அன்பர்களே, அந்த நாளை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற மேலும் திடுக்கின்ற தகவல்களை கேளுங்கள். இந்த உலகத்தில் தான் நமக்கு தாய், மகன், பிள்ளை, கணவன், மனைவி, பெற்றோர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான். நமக்கெல்லாம் பந்தங்களும் உறவுகளும் இந்த உலகத்தில் தான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மனிதர்கள் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் உறவு முறைகளுக்கு அங்கே வேலை இல்லை, பந்தங்களுக்கு அங்கே வேலை இல்லை, தாய், மகன், மனைவி, மக்கள் என்பதெல்லாம் வேலை இல்லை. 80வது அத்தியாயம் 30வது வசனம், 85வது வசனம், அல்லாஹு தஆலா 46வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். 18வது அத்தியாயத்தின் 48வது வசனத்தில் எப்படி அணி அணியாக நிறுத்தி என்னிடத்தில் வந்து விட்டீர்களே, இந்த நாள் உண்மைதானா என்று அல்லாஹு தஆலா கேட்டதைப் போல நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு வசனத்தை பாருங்கள். 48வது அத்தியாயத்தின் 46வது அத்தியாயத்தின் 34வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வயௌம யுரதுல் லதீன கஃபரு அலன்னார், நரகத்திற்கு முன்னிலையில் இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹு தஆலா நிறுத்தி, அலைஸ ஹாதா பில் ஹக், இந்த நாள் உண்மைதானா? இந்த நரகம் என்பது உண்மைதானா? சொர்க்கம் என்பது உண்மைதானா? இது ஏதோ முஸ்லிம்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்டதா? இது இந்த நீதிமன்றம் என்ன ஏதோ பொடும்போக்காக, மூட நம்பிக்கையாக, அவநம்பிக்கைக்குரியதாக முஸ்லிம்கள் ஏதோ தன்னுடைய மதத்தினர்களுக்கு சொல்லப்பட்டதா? இது அலைஸ ஹாதா பில் ஹக், இந்த நாள் உண்மை அல்லவா? காலு பலா வரப்பினா, இறைவா உன் மீது சத்தியமாக நாங்கள் சொல்லுகிறோம் இந்த நாள் உண்மைதான் என்று அந்த நாளில் போய் நின்று கொண்டு அந்த நாளை நம்புவதற்கு பகரமாக உலகத்திலே நம்ப வேண்டும் என்பர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? 80வது அத்தியாயம் 35வது வசனம், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனன் யுக்னி, அந்த நாளில் தன்னுடைய தாய் மகனை விட்டு ஓடுவாள், மனைவி கணவனை விட்டு ஓடுவாள், சகோதரன் சகோதரிகளை விட்டு ஓடுவான். தாய் இருந்தாலும், மகன் இருந்தாலும், கணவன் இருந்தாலும், மனைவிகள் இருந்தாலும், பெற்றோர்கள் இருந்தாலும், குடும்பம் குடும்பமாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் நின்றாலும் தாயை பார்க்க மாட்டான் பெற்ற பிள்ளை, மனைவி கணவனை பார்க்க மாட்டாள், மக்களை பார்க்க மாட்டார்கள் பெற்றோர்கள், சகோதரன் சகோதரியை பார்க்க மாட்டான். ஏன்? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கூட பார்ப்பான், ஆனால் விசாரணை கூட செய்ய மாட்டான். என்னவாம்? லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனன் யுக்னி, ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளில் நம்முடைய நிலைமை என்ன, இந்த நாளில் நாம் தப்பிப்பதற்கு என்ன வழி என்று யோசிக்கின்ற நாள் அந்த நாள். மேலும் அல்லாஹ் 60வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் சொல்லுகிறான், உறவினர்களுக்கோ சந்ததிகளுக்கோ யாரும் எந்த உபகாரமும் செய்ய முடியாத நாள். லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய மக்களோ மறுமை நாளில் உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்க மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 254வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபில், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரங்களை கொண்டு தான தர்மம் செய்யுங்கள். ஏனென்றால் ஐயத்திய யௌமுல்லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஸஃபாஅத்துன், அந்த நாளில் எந்த பேரமும் அந்த நாளிலே எடுபடாது. அபராதமாக அல்லாஹுவே இதை தருகிறேன், அல்லாஹுவே அதை
தருகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பேரம் பேச முடியாது. அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு நட்பு உறவுகளையும் சொல்லி நான் இந்த அவுலியாவிடத்திலே பையத்து வாங்கியவன், நான் இந்த நபியினுடைய மகன், நான் இந்த நபியினுடைய மகள் என்று நட்பு உறவுகளை அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது. அல்லாஹ்விடத்தில் யாரும் உங்களுக்கு அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர யாரும் உங்களுக்கு பரிந்துரையும் செய்ய முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னதாக தான தர்மங்களை செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 26வது அத்தியாயம் 214வது வசனம், வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், நபியே உம்முடைய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு ஆயத்தை இறக்கினான். இதைத்தான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் நினைவு கூற வேண்டிய ஒரு நபிமொழி. காரணம், இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் நான் நினைவுறுத்தியதைப் போல பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாய மக்கள் வமா யுமினு அக்தரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்தலும் கலந்திருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வையும் நம்புகிறார்கள், அவுலியாக்களையும் நம்புகிறார்கள், அல்லாஹ்வுக்கும் வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள், அவுலியாக்கள் அடங்கிய இடங்களிலும் போய் வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள். இப்படி இஸ்லாமும் உண்டு, இஸ்லாத்திற்கு விரோதமான சிந்தனைகளும் உண்டு, ஏகத்துவம் உண்டு, ஏகத்துவத்திற்கு எதிரான இணை வைத்தலும் உண்டு. அல்லாஹ்வையும் விசுவாசம் செய்கிறார், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசர்களையும் விசுவாசம் செய்கிறார்கள். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா வமா யுமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளையும் ஏற்படுத்தி வாழ்கிறார்கள். என்ன காரணமாம்? ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள், நெருக்கத்தை உண்டாக்குவார்கள், நமக்கு ஒரு சில காரியங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு வாங்கி தருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் ஒரு இடைவெளியை உண்டாக்குகிற நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை சைத்தான் உண்டாக்கி இப்படிப்பட்ட நம்பிக்கையை மனித சமூகத்திலே ஊற்றினானே, அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஒரு நபிமொழி இந்த நபிமொழி. 26வது அத்தியாயத்தின் 214வது வசனம், வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் நபியே என்ற ஆயத்து இறங்கியது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து சொன்ன சம்பவம் புகாரியில் 2753வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அவு கலிமத்தன் நஹ்வஹா இஸ்தரு அன்ஃபுஸக்கும், அவு கலிமத்தன் நஹ்வஹா இஸ்தரு அன்ஃபுஸக்கும், ஓருரை கொள்கையையோ தௌஹீதையோ நல்ல அமல்களையோ விலை கொடுத்து நீங்கள் நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை உங்களுடைய வாழ்விலே நிலைநிறுத்தி நற்செயல்களை அதிகம் அதிகம் செய்து அந்த இரண்டையும் விலையாக நீங்கள் கொடுத்து நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், லா உனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து ஒரு சிறிதளவையும் என்னால் உங்களுக்கு குறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயானுடைய துவக்கம், தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் கூட்டி வைத்து, அப்துல் மனாஃபின் மக்களை எல்லாம் கூட்டி வைத்து, தன்னுடைய குடும்பத்தார் எல்லாம் கூட்டி வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயானுடைய துவக்கம், அவு கலிமத்தன் நஹ்வஹா இஸ்தரு அன்ஃபுஸக்கும், தௌஹீதின் மூலம், ஓரிரை கொள்கையின் மூலம், அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருத்ததின் மூலம், அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதின் மூலம், நற்கிரிகைகளின் மூலம் நீங்கள் நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றுங்கள். நரகத்தின் வேதனையில் சிறிது கூட என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. யா பனி அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃபினுடைய மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், லா உனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து சிறிது கூட என்னால் குறைக்க முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல், யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் அப்துல் முத்தலிஃபுடைய மகன் அப்பாஸ் அவர்களே நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், லா உனி அன்கு மினல்லாஹி ஷைஆ, அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. யா சஃபியத் அம்மத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதருடைய மாமியே நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், லா உனி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து சிறிது கூட என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. வயா ஃபாத்திமா பின்த் முஹம்மத்,
எனது மகள் ஃபாத்திமாவே நீயும் தெரிந்து கொள்ளுங்கள், சலீனி மா சிஇத்தி மின் மாலி, செல்வம் வேண்டுமானால் கேள், உலகத்தில் நான் தருகிறேன். லா உஇனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து மகளே சிறிது கூட என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. இதுதான் நீதிமன்றம், இதுதான் நீதிமன்றம். இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிற நிறைய நிஅமத்துகள் உண்டு. அந்த இறை தூதருக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கிற நிறைய அந்தஸ்துகள் உண்டு. அந்த இறை தூதர் செய்த அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வினுடைய செட்டப், அல்லாஹ்வினுடைய மறுமையினுடைய நீதிமன்றத்தினுடைய அளவு இப்படித்தான் இருக்கும். உறவு முறையோ பந்தங்களோ நபியினுடைய மகனாயிற்றே என்றோ யாரும் அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது என்பதை ஆரம்பமாக உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏகத்துவம் உண்டுமா உங்களிடத்தில், நற்செயல்கள் உண்டுமா உங்களிடத்தில், அதை கொண்டு நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர, இவர் என்னுடைய அண்ணன் பையனாயிற்றே முஹம்மத், என்னுடைய தம்பியினுடைய மகனாயிற்றே முஹம்மத் என்று அப்பாஸ் அவர்களே நீங்கள் வரக்கூடாது, எனது மருமகன் ஆயிற்றே முஹம்மது என்று என்னுடைய மாமியே நீ வரக்கூடாது, என்னுடைய தந்தையாயிற்றே என்று எனது மகள் ஃபாத்திமாவே நீயும் மறுமை நாளிலே பேச முடியாது. காரணம், அது அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம். நற்செயல்கள் மட்டும் பேசுகிற நாள். உங்களிடத்தில் ஏதாவது நற்கர்மங்கள் இருந்தால் அது மட்டும் பேசுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அந்த நாளை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய கவனத்தை என்னிடத்தில் பத்திரமாக நீங்கள் கடன் தர வேண்டும். அன்பர்களே, செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை எல்லாம், உயிரற்ற பொருளாக இருந்தாலும் உயிருள்ள பொருளாக இருந்தாலும் இறந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் மலக்குமார்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும், அல்லாஹுவை விட்டுவிட்டு எதையெல்லாம் இவர்கள் வணங்கினார்களோ அவர்களை குறித்துள்ள விசாரணையை மட்டும்தான் இந்த நாளில் நான் உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள். 6வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம், வயௌம நஹ்சுருஹும் ஜமீஆ, மக்களை எல்லாம் ஒன்று கூட்டப்படுகிற அந்த நாளில் அல்லாஹ் கேட்பானாம், சும்ம நக்கூலு லில்லதீன அஷ்ரகு ஐன சுரகாவுக்கும் உள்ளதீன குன்தும் தஸூமூன், எனக்கு இணை வைத்து உலகத்தில் வணங்கிய அந்த இணை தெய்வங்கள் எல்லாம் எங்கே? அல்லாஹ்வுடைய கேள்வி, நெஞ்சை பதபதக்க வைக்கின்ற கேள்வி. அல்லாஹுவை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து இவர் நம்மை காப்பாற்றுவார் என்றெல்லாம் நம்பி பொருளாதாரத்தையும் நேரங்களையும் இபாதத்துகளை எல்லாம் கொண்டு போய் செய்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய முதல் ஆயத். அல்லாஹ் கேட்கிறான், உலகத்தில் எனக்கு இணை துணைகளை எல்லாம் ஏற்படுத்தி வணங்கி வந்தீர்களே, அவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பான். அல்லாஹ்வினுடைய அந்த படுபயங்கரமான கேள்வியை பார்த்து முஸ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். கேளுங்கள், சும்மலம் தக்குன் ஃபித்னத்துகும் இல்ல அன் காலு வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஸ்ரிகீன், அல்லாஹ்வே உன் மீது சத்தியமாக நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் உனக்கு இணையெல்லாம் ஒன்றும் வைக்கவில்லையே, இணையெல்லாம் ஒன்றும் நாங்கள் வைக்கவில்லையே. அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள் இந்த நாளில் வந்து நின்று கொண்டு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். 16வது அத்தியாயம் 86வது வசனம், அல்லாஹு தஆலா எல்லா இணை தெய்வங்களையும் கொண்டு வருவான் அந்த மறுமை நாளில். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு இறை தூதர்களையும் ஏன் இந்த உலகத்தில் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தில் மக்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க ஆரம்பிப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தூதரை அனுப்புவான். அப்படியானால் கோடான கோடி லட்சோப கோடிகள் லட்ச கோடிகள் இணை தெய்வங்கள் எல்லாம் அந்த நாளிலே கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டப்படும். நிப்பாட்டப்பட்டவுடன் அல்லாஹு தஆலா மனித சமூகத்தினரை பார்த்து கேட்கிறான். 16வது அத்தியாயத்தின் 86வது வசனம், அல்லாஹுவே உன்மீது சத்தியமாக இணை வைக்கவில்லை என்று சொன்ன மக்கள் அந்த தெய்வங்களை எல்லாம் பார்த்த பிறகு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், வைதா ரஅல்லதீன அஸ்ரகு சுரகாஅஹும் காலு ரப்பனா
ஹாஉலாஇ ஷுரகாஉனா அல்லதீன குன்னா நதுஊனா மின் தூனிக். அல்லாஹ்வே, இதோ இவர்களைத்தான் நாங்கள் உலகத்திலே வணங்கி வந்தோம், இந்த அவுலியாவுக்கு தான் நேர்ச்சைகள் செய்தோம், கந்தூரிகள் நடத்தினோம், இவரைத்தான் வணங்கி நாங்கள் வழிபட்டு வந்தோம் என்று மக்கள் சொல்லுவார்கள். 28வது அத்தியாயத்தின் 64வது வசனம், அல்லாஹு தஆலா எவ்வளவு நிதர்சையாக புரியக்கூடிய மக்கள், அறிவுள்ள மக்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உள்ளங்கள் என்ன பூட்டப்பட்டிருக்கின்றதா? ஏன் இந்த திருக்குர்ஆனை சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே. அந்த மக்கள் இருந்தால், சிந்திக்கின்ற மக்கள் இருந்தால், சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கேள்வியையும் நீங்கள் பாருங்கள். 28வது அத்தியாயத்தின் 64வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வக்கீலது சுரக்காக்கும். உங்களுடைய இணை தெய்வங்களை உலகத்தில் வாழ்ந்து வரும் பொழுது காப்பாற்றுவார்கள், பரிந்து பேசுவார்கள், என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவார்கள், மோட்சம் பெற்று தருவார்கள், நெருக்கத்தை உண்டாக்குவார்கள் என்றெல்லாம் சொல்லி வனைபெற்று வந்தீர்களே. வக்கீலது சுரக்காக்கும். அந்த இணை தெய்வங்களை இப்பொழுது என் கண் முன்னால் நீங்கள் கொஞ்சம் அழையுங்கள், கூப்பிடுங்கள், நீங்கள் உதவிக்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்பொழுது ஃபதஅவுஹும் ஃபலம் யஸ்தஜீபு லஹும் வரஅவுல் அதாப். அப்பொழுது அந்த இணை தெய்வங்கள் எல்லாம் அவர்கள் கூப்பிட்டாலும் செவியேற்காததை போல நிற்பார்கள். அவர்கள் அழைத்தாலும் பதில் சொல்லாமல் அப்படியே அவர்கள் நிற்பார்கள். மேலும் அல்லாஹு தஆலா 10வது அத்தியாயத்தின் 28வது வசனம், இணை தெய்வங்களை கொண்டு வந்த பிறகு, உங்களுடைய தெய்வங்களை இதோ இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள் என்று மக்கள் சொன்ன பிறகு, அந்த தெய்வங்களை இந்த நாளில் கூப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட பிறகு அவர்கள் எல்லாம் மௌனம் சாதிப்பார்கள். யார்? நபிமார்களை வணங்கிய மக்களாக இருந்தாலும் நபிமார்கள் பேச முடியாது, அவுலியாக்களை வணங்கிய மக்கள் இருந்தால் அவுலியாக்கள் பேச முடியாது, இறந்தவர்களை வணங்கி வழிபட்டு வந்த மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பேச முடியாது, எல்லோரும் மௌனம் சாதிப்பார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா 10வது அத்தியாயத்தின் 28வது வசனம், யௌம நஸ்ருஹும் ஜமீஅன் சும்ம நகூலு லில்லதீன அஸ்ரகு மகானக்கும் அன்தும் வசுரகாஉக்கும். நீங்களும் உங்களுடைய தெய்வங்களும் ஒன்றாக இங்கேயே நில்லுங்கள், இங்கேயே நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு, அல்லாஹு தஆலா சொன்ன பிறகு அந்த தெய்வங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி, இதுவரை மக்களை பார்த்து கேட்ட கேள்வி, அந்த தெய்வங்களை, நபிமார்களை, வானவர்களை, மலக்குகளை, இன்னவரை இறை நேசர்களை வணங்கி வழிபட்டு வந்த, வழிபடுவதற்கு காரணமான அந்த தெய்வங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி. 25வது அத்தியாயத்தின் 17வது வசனம், வயோம யஸ்ருஹும் மா யஅபுதூன மின் தூனில்லாஹி ஃபயகூலு அன்தும் அலல்தும் இபாதி ஹாஉலாய் அம்ஹும் லாலு சபீல். என்னுடைய அடியார்களை நீங்கள் தான் வழிகெடுத்தீர்களா அல்லது அவர்களே வழிகெட்டு போனார்களா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி, என்னுடைய அடியார்களை நீங்கள் வழிகெடுத்தீர்களா அல்லது அவர்கள் வழிகெட்டு போனார்களா என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அன்பானவர்களே, அல்லாஹ் கேட்கிற கேள்வி அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆகவேதான் இந்த இணை வைத்தல் என்பது பாரதூரமான குற்றமாக இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது. 46வது அத்தியாயத்தின் 6வது வசனம் இணை தெய்வங்கள் பேசுகிறது. இப்பொழுது இணையாளர்கள் பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹுசிரன் நாசு கானு லஹும் வைதா ஹுசிரன் நாசு கானு லஹும் அஅதான் வ கானு பிஇபாதத்திஹிம் காஃபிரின். அவர்கள் எல்லாம் அந்த நாளில் இவர்கள் எங்களை நிச்சயம் வணங்கி வழிபடவில்லை என்று அந்த மக்களுக்கு பகைவர்களாக மாறி, இவர்கள் எங்களை வணங்கவும் இல்லை, வழிபடவும் இல்லை, பிரார்த்தனை செய்யவும் இல்லை என்று அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இணை தெய்வங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் அந்த நாள். 10வது அத்தியாயம் 29வது வசனம், 10வது வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இணை தெய்வங்கள் எல்லாம் பேசுகின்ற அதிபயங்கரமான வார்த்தையை பாருங்கள். அப்துல் காதர் ஜீலானி ஆனாலும், ஏர்வாடி பாத்ஷா ஆனாலும், பத்ரீன்கள் ஆனாலும், அஜ்மீர் பாபா ஆனாலும், யாராக இருந்தாலும், நபிமார்கள் ஆனாலும், யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பதிலை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். ஃபகஃபா பில்லாஹி ஷஹீத், ஃபகஃபா பில்லாஹி ஷஹீத் பைனனா வ பைனக்கும் இன் குன்னா அன் இபாதத்திக்கும் ஆஃபிலீன். அல்லாஹு தஆலா
உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கிறான். இணை தெய்வங்கள் பேசுகிறான். அல்லாஹு தஆலா இந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் சாட்சியாளனாக இருப்பான். நிச்சயமாக நீங்கள் எங்களை வணங்கவே கிடையாது. காரணம் நாங்கள் சொன்னதல்ல. எங்களுக்கு என்ன அதிகாரம்? அல்லாஹ் உங்களை படைத்திருக்க, அல்லாஹ் நம்மை படைத்திருக்க, என்னிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்திலே வந்து நேர்ச்சை செய்யுங்கள், என்னிடத்திலே பாலாபிஷேகம் செய்யுங்கள், எங்களுக்கு உருவங்களை கற்பியுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் எங்களுக்கு எப்படி வந்தது? அல்லாஹ் சாட்சி, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் நிச்சயம் நாங்கள் உங்களை வழிபட சொல்லவே இல்லை, நாங்கள் வழிபட சொல்லவே இல்லை என்று அவர்கள் சொல்லும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுனாலிக தபுத்துலு குல்லி நஃப்ஸின் மா அஸ்லஃபத் வருத்து இலல்லாஹ். அந்த நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும், என்னென்ன அமல்களை செய்து நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து, என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்து நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து இந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்த்து நீங்கள் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நண்பர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான், எதற்காக வேண்டி வணங்கி வழிபட்டு வந்தீர்கள்? உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க, உங்களுடைய தேவைகள் நிறைவேற, உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தர, நோய் நொடிகள் நீக்க, வறுமையை போக்க, இதற்காக வேண்டிய அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள். அவர்கள் அதற்காக வேண்டிய எனக்கு நீங்கள் இணை துணிகளை ஏற்படுத்தினீர்கள். சரி, போகட்டும். 26வது அத்தியாயத்தின் 93வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், மின் தூனில்லாஹ் ஹல் யன்சுருனக்கும் அவ் யன்தஸிரூன். அவர்கள் உங்களுக்கு இந்த நாளில் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? இந்த நாளில் உலகத்தில் வேண்டாம், கற்களாக இருந்தார்கள், ஜனாசாவாக இருந்தார்கள், உயிரோடு இருந்தாலும் உங்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். போகட்டும், இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? மனிதன் அப்படியே கை சேதப்பட்டு இருக்கிறான். இணை தெய்வங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், உங்களுக்கு சுயமாக இந்த நாளில் எதையாவது செய்து கொள்ள முடியுமா? அல்லாஹ்வுடைய கேள்வியை பாருங்கள். உங்களுக்கு இணையாளர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அதுவும் முடியாது. தங்களுக்கு தாங்களே எதையாவது இந்த நாளில் செய்ய முடியுமா? எவ்வளவு கேள்விகளை அல்லாஹு தஆலா கேட்கிறான். இதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? இந்த விசாரணை எல்லாம் பார்த்த பிறகு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். 41வது அத்தியாயத்தின் 47வது வசனம் மனிதன் சொல்லுகிறான், காலு ஆதன்னாக மா மின்னா மின் ஷஹீத். அல்லாஹ்வே, எங்களிடத்திலே சாட்சிகள் இல்லை. அல்லாஹ்வே, எங்களிடத்தில் சாட்சிகள் இல்லை. அல்லாஹ்வே, நாங்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டோம். இந்த பாவிகள் இப்படி எங்களை கைவிடுவார்கள் என்று தெரியாது. இவர்களுக்காக வேண்டி எவ்வளவு சொத்துக்களை நாங்கள் வாரி வாரி இறைத்தோம். சொன்னார்கள் வந்து இதெல்லாம் இணை வைத்தல், இதெல்லாம் மடு பாதாளக்குரிய காரியம். இன்ன ஷிர்கல் அஸுல்முன் அலீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் செவிமடுக்காமல் முஜாஹிதீன்கள், குழப்பவாதிகள், வஹாபிகள், சமூக துரோகிகள் என்றெல்லாம் பேசிக்கொண்டு அவுலியாக்களையும் நாதாக்களையும் அன்பியாக்களையும் தர்காக்களையும் கட்டி அழுதோமே, இவர்கள் இப்பொழுது எங்களை கைவிட்டு விட்டார்களே, எங்களிடத்தில் எந்த சாட்சியும் இல்லையா அல்லாஹ். 26வது அத்தியாயத்தில் 100வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன். அல்லாஹ்வே, எங்களுக்கு இனி பரிந்துரைப்பாளர்களும் கிடையாது. யாரை நம்பினோமோ எல்லாம் கைவிட்டு விட்டார்கள், எங்களுக்கு பரிந்துரையாளர்களும் இனி கிடையாது யா அல்லாஹ் என்று இணை வைப்பாளர்கள் சொல்லிவிடுவார்கள். அடுத்தது அல்லாஹு தஆலா வானவர்களை கூப்பிடுகிறான். விடுவான் அல்லாஹ்? யார் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் இந்த அடியார்கள் வணங்கினார்களோ எல்லோரையும் அல்லாஹு தஆலா கொண்டு வருகிற நாள் வானவர்களை அல்லாஹ் அழைப்பான். நடுநடுங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உன்னதமான படைப்பாக திகழ்கின்ற பாவத்திற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாத முழுக்க முழுக்க தஸ்பீகளை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டுமே நிறைவேற்றுகிற வானவர்களும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 34வது அத்தியாயம் 40வது வசனம் 41வது வசனம், யௌம யஸுருஹும் ஜமீஆ. அந்த நாளில் மக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டுவான். சும்ம யக்கூலு லில் மலாயிகத்தி. மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், ஹாஉலாஇ இய்யாக்கும் கானூ யஅபுதூன். என்னுடைய அடியார்கள் உனக்கு வணங்குமாறு ஏதாவது சொன்னாயா? உன்னை வணங்குமாறு
உங்களை வணங்கிக் கொண்டு உங்களுக்கு வணக்க வழிபாடு செலுத்துமாறு நீங்கள் ஏதாவது என்னுடைய அடியார்களுக்கு சொன்னீர்களா? வானவர்களை அழைத்து அல்லாஹ் கேட்பான். வானவர்கள் சொல்லுகிற பதிலை பாருங்கள். வானவர்கள் சொல்லுகிற பதில், காலு சுபஹானக, அல்லாஹுவே நீ மிக மிக தூய்மையானவன், அன்த வலியுனா மின் தூனிஹிம், நீ எங்கள் பாதுகாவலன், நீ எங்களுடைய பாதுகாவலன். பல் கானு யஅபுதூனல் ஜின், அவர்கள் எங்களை வணங்கவில்லையா அல்லாஹ், ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜின்களிடத்திலே உதவி தேடினார்கள், ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லப்படும். ஜின்களையும் அழைத்து விசாரணை செய்யப்படும். அந்த ஜின்களும் அதை மறுப்பார்கள் என்றும் அல்லாஹு தாலா திருக்குரானிலே சொல்லுகிறான். அடுத்தது அல்லாஹு தாலா யாரை அழைத்து விசாரிக்கிறான்? நபிமார்களை அழைத்து விசாரிக்கிறான். 5வது அத்தியாயத்தின் 116வது வசனம். நபிமார்களை அழைத்து அல்லாஹு தாலா விசாரிக்கிறான். அல்லாஹு தாலா கேட்கிறான், வைது கால அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாசி இத்தஹதூனி இத்தஹிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ் வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், உன்னையும் உன்னுடைய தாயையும் வணங்குமாறு நீதான் மக்களுக்கு சொன்னாயா? ஈசா நபியை குறித்து அல்லாஹு தாலா விசாரணை கூண்டில் நிறுத்தி கேட்கிற கேள்வி நாமெல்லாம் எம்மாத்திரம், நாமெல்லாம் எம்மாத்திரம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆயத்தை ஓதியவுடன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிவதற்கு என்ன காரணம்? அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இறை தூதர் அவர்களே அவர்களை சாட்சியங்களோடு கொண்டு வருகிற நாளில் உம்மையும் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நிறுத்துவான் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அரஃபா பெருவழியில் குழுமி நிற்கிற மக்களை எல்லாம் பார்த்து நான் சத்தியத்தை சொன்னேனா, நான் சத்தியத்தை முழுமையாக சொன்னேனா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு மக்கள் எல்லாம் இடி முழக்கம் போல யா ரசூலல்லாஹ் சொன்னீர்கள், நாங்கள் சாட்சி என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இறை தூதர்களும் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார்கள். மார்க்கத்தை முழுமையாக சொன்னீர்களா? என்னுடைய கட்டளைப்படி மக்களுக்கு அழைப்பு கொடுத்தீர்களா? உங்களுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது துரோகங்கள் விளைவித்தீர்களா? இறை தூதர்களும் விசாரிக்கின்ற நீதிமன்றம். மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் அவுலியாக்கள் எப்படியாவது கையை பிடித்து நம்மை காப்பாற்றுவார்கள். மறுமை என்ன உலகத்து நீதிமன்றமா? வாக்கு சாதுர்த்தியம் உள்ளவன் எல்லாம் தப்பிப்பதற்காக வேண்டி இறை தூதருடைய பிள்ளைகளே அலைகழிக்கப்படுகிற நாள் அந்த நாள் தெரியுமா உங்களுக்கு? அப்படி அல்லாஹு தஆலா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே நீர்தான் உம்மையும் உம்முடைய தாயையும் வணங்குமாறு நீதான் சொன்னாயா என்று கேட்டவுடன் கால சுபஹானக, யா அல்லாஹ் நீ எவ்வளவு தூய்மையானவன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி, அல்லாஹுவே உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி அல்லாஹ் நான் சொல்லுவேன்? இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், இறை உரிமை இல்லாத விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக் இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தஹு ஃபக்கத் அலிம்தஹு, அல்லாஹுவே நிச்சயமாக நான் அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கு தெரியாதா யா அல்லாஹ்? நான் அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கு தெரியாதா யா அல்லாஹ்? நான் என்ன சொன்னேன் என்பதை இப்பொழுது சொல்லுகிறேன் அல்லாஹ், நான் என்ன மக்களிடத்திலே சொன்னேன் என்பதை நான் சொல்லுகிறேன் யா அல்லாஹ் என்று கிறிஸ்தவர்கள் குழுமி இருக்கிற அந்த சபை, கிறிஸ்தவர்கள் குழுமி இருக்கிற அந்த சபை, கடவுளுடைய மகன் என்றும் கடவுள் என்றும் வணங்கி வழிபட்டு வந்த மக்கள் குழுமி நிற்கிற அந்த சபையில் அவர் சொல்லுகிற பதில், மா குல்துலகும் இல்லாமா அமர்த்தனி பிஹி அனி அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹுவே நான் மக்களிடத்திலே சொன்னது என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கிற அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று நீ எனக்கு சொன்னதை நான் சொன்னேன் யா அல்லாஹ் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு பாடமாக சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கியவுடன் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் மக்கள் எல்லாம் தடை செய்யப்படும் பொழுது, தடுக்கப்படும் பொழுது என்னுடைய தோழர்கள் தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கதறுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் எல்லாம் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்கினார்கள், மார்க்கத்தில் பித்அத்துகளை ஏற்படுத்தினார்கள்
சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சகோதரர் ஈசா என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலை தான் நான் சொல்லுவேன். அல்லாஹ்வே, இவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிய பிறகு அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்று நானும் என்னுடைய சகோதரர் ஈசா சொன்ன அதே பதிலை தான் சொல்லுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, ஆகவேதான் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன குறை வைத்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். பாவங்களை மன்னிக்கவோ, குற்றங்களிலே இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவோ, நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கவோ அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது. உங்களுக்கு சொர்க்கம் தருவதாக இருந்தாலும், நரகம் தருவதாக இருந்தாலும், விசாரணையை இலகுவாக்குவதாக இருந்தாலும், விசாரணையை கடுமையாக்குவதாக இருந்தாலும், விசாரணையை இல்லாமல் நேரடியாக உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். அவன் நாடி அவர்களை மன்னிப்பான், நாடி அவர்களை தண்டிப்பான். அதோடு முடிந்து விட்டது. யாரும் பேச முடியாது. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுப்பான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும். அது தனி பாடமாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் இணை துணைகளை கற்பித்து வந்த மக்களுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தில் விசாரணை செய்து நமக்கு சொல்லித் தருகிறான். இது மறுமையிலே இப்படி எல்லாம் இருக்கும். நான் விசாரிப்பேன், உங்களை விடமாட்டேன். உங்களை எல்லாம் நான் விடுவதாக ஒரு துளி கூட எண்ணமே கிடையாது. அல்லாஹ் விட மாட்டான். அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? வெறுமனே படைத்தேன் என்றும் நம்மிடத்திலே வரவே மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி, அல்லாஹ்வுடைய கேள்வி. ஆகவே அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை கற்பிப்பதை நாம் நிப்பாட்ட வேண்டும். அடுத்தது பாருங்கள், இணையாளர்கள் எல்லாம் விட்டுவிட்டு மனிதனும் கை சேதம் அடைந்து வேறு வழியில்லாமல் இருக்கிற நேரத்தில் சைத்தானுடைய பயான், சைத்தானுடைய பயானை திருக்குர்ஆனிலே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 14வது அத்தியாயத்தின் 22வது வசனம். அந்த சைத்தான் மக்களை பார்த்து செய்கிற பயான். வகால சைத்தானு லம்மா குலியல் அம்ர். அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு சைத்தான் பேசுவான். இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக் வஅதுக்கும் ஃபஅஹ்லஃப்துக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தான், நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தேன். அல்லாஹ் கொடுத்த வாக்கில் அல்லாஹ் உண்மையானான், நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன். சைத்தானுடைய பயான். மக்கள் எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றுவதை போல வெந்து நிற்கிற மக்கள் மத்தியில் இவனுடைய ஒரு பயான், சிறப்பான பயான், சிறப்பு சொற்பொழிவு. அல்லாஹ்வும் வாக்கு கொடுத்தான், நானும் வாக்கு கொடுத்தேன். அல்லாஹ் தன்னுடைய வாக்கில் உண்மையாளன் என்று இப்பொழுது நிரூபித்து விட்டான். நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறான். மேலும் சொல்லுகிறான், வமா கான லி அலைக்கும் மின் சுல்தானின் இல்ல அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜபதும் லி. நானும் உங்களை அழைத்தேன், அல்லாஹ்வும் உங்களை அழைத்தான். என்னை அழைத்து என்னை நீங்கள் பின்பற்றினீர்களே, உங்களுக்கு நான் மாறு செய்து விட்டேன். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர இந்த நாளில் என்னை யாரும் திட்டவெல்லாம் கூடாது. யார்? சைத்தான் சொல்லுகிறான், யாரும் என்னை திட்டாதீர்கள். மேலும் சொல்லுகிறான், ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும். என்னை யாரும் ஏசாதீர்கள், உங்களை நீங்களே ஏசிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்களே ஏசிக்கொள்ளுங்கள், என்னை யாரும் ஏசாதீர்கள். இன்னி கஃபர்து பிமா அஸ்ரக்துமூனி மின் கபல். மேலும் நீங்கள் இணை வைத்தீர்களே, அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதற்கும் எனக்கும் எந்த அணுவளவும் சம்பந்தம் கிடையாது என்று சைத்தான் ஒரு பயானையும் மறுமை நாளிலே செய்வான் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நண்பர்களே, ஆகவே இந்த உலகத்தில் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை என்கிற ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த நாளில் விமோச்சனம். அந்த நாளில் விமோச்சனம். அல்லாஹ் நம்மை படைத்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் நமக்கு தந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு அல்லாஹ் தஆலா இருந்து அவனுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தில் அவனுடைய அருள்கொடைகளை எல்லாம் அனுபவித்து அவனுக்கு நேர்மாறாக நடந்தால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? அப்ப அல்லாஹ் தஆலா யாரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ, யாரை நம்பி பிரார்த்தனை செய்தீர்களோ, யாரெல்லாம் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினீர்களோ எல்லோரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படிப்பட்ட விசாரணை மன்றத்தில் விசாரித்து உங்களை இழிவடைய செய்வான், வேதனைக்கு உள்ளாக்குவான் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா இணை வைப்பலிலே இருந்து நம்மையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? ஈமானின் சுவையை முழுக்க முழுக்க பெற்றவர்கள் யார் என்றால், நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை வெறுக்கிறார்களே அவர்கள்தான் ஈமானின் சுவையை பெற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பூமி அளவுக்கு இன்னும் அதைவிட அதிகமாக பாவத்தோடு என்னோடு நீ வந்தால், என்னிடத்தில் நீ வந்தாலும், அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமி அளவுக்கு, இனி பூமியை காட்டிலும் நீ பாவம் செய்து என்னோடு நீ வந்து என்னிடத்தில் நீ வந்தாலும் அதைவிட அதிகமாக உன்னை நான் மன்னிப்பேன். எனக்கு நீ இணை மட்டும் வைக்காமல் இருந்தால், எனக்கு நீ இணை துணைகளை மட்டும் ஏற்படுத்தாமல் இருந்தால், எவ்வளவு பாவம் செய்தாலும் நாடினால் நான் உன்னை மன்னிப்பேன், வாய்ப்புண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு மனிதன் மரண நேரத்தில் சொல்லி ஷஹாதத்து மொழிந்த நிலையில் அவன் மரணித்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற வாசகம் தெரியுமா? அவன் என்றைக்காவது சொர்க்கம் செல்லுவான், அவன் எப்படியாவது சொர்க்கம் செல்லுவான், அவன் சொர்க்கம் சென்றே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது தௌஹீத் என்பது, அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது ஓரிரை கொள்கை என்பது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூட்டி வைத்து சொன்னார்கள், அவு கலிமத்தன் நஹ்வஹா இஸ்தரு அன்ஃபுஸக்கும். நல்ல அமல்களின் மூலம், ஏகத்துவத்தை பின்பற்றுகின்ற ஓரிரை கோட்பாடுகளின் மூலம் நரகத்திலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உஅனி அன்கும் மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்வினுடைய வேதனையை கொஞ்சம் கூட குறைக்கின்ற அதிகாரம் எனக்கு கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய மீதமுள்ள விசாரணையை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க உள்ளோம். அன்பர்களே, அந்த விசாரணையை இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயந்தார்கள், நபிமார்கள் நடுநடுங்கினார்கள். அப்படிப்பட்ட விசாரணைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நம்மை எழுப்பி இலகுவாக விசாரித்து சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை அல்லாஹ் தருவானாக.